ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளுடைய ஷாபனா அவர்கள் இப்போ வந்து மிஸ்டர் மனைவி அப்படின்ற சீரியலை பற்றி அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு மிக முக்கியமான தகவலை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சீரியலை விட்டு விலக போகிறேன் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது அவங்க ஏன் விலகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த சீரியல் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆமை நகர மாதிரி நடந்து இப்போ தான் கொஞ்சமாவது முயல் நகர மாதிரி நகர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ திடீர்னு வந்து இப்போ அந்த சீரியல் வந்து அவங்க விலகிறாங்க அப்படின்னா அது எப்படி அப்படின்றது யாருக்குமே தெரியல. அது என்ன ஏது அப்படின்றத பொறுத்து இருந்து நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ட்ரால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஷாபனா அவர்கள் இப்போது வந்து மிஸ்டர் மனைவி அப்படின்ற சீரியலில் நடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த சீரியல் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸாக எல்லார் மத்தியுமே போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து அந்த சீரியல் வந்து என்னப்பா இது கொஞ்சம் கதைக்களம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் போக போக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீரியல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேருக்கு அந்த சீரியல் வந்து என்ன இது இப்படி போயிட்டுருக்கு, எப்போ தான் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும். சரி, ஓகே, இப்படியே போயிட்டுருக்கு, ஒரு காலத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாபனா வந்து அந்த சீரியல் வந்து விலக போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம் நம்ம மை டியர் மிஸ்டர் மனைவி ஃபேமிலி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து எனக்கு நிறைய வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நான் வந்து ரொம்ப பெரிய வந்து டிசிஷன் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நான் இப்போ ஒரு மிகப்பெரிய டிசிஷன் எடுக்க போகிறேன், அதுக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன டிசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போது மிஸ்டர் மனைவி அப்படின்ற சீரியலை விட்டு வெளியே போக போகிறேன். பட் அது ரொம்ப ஈஸி கிடையாது, பட் ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். பட் ஆனால் கரெக்டான சாய்ஸ் தான் அப்படின்ற மாதிரி நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த டைம் வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து அடுத்தடுத்த சீரியலில் போகணுன்ற ஒரு ஆசைகள் இருக்குது. அஞ்சலியாக வந்து மக்கள் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் கூட என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் அடுத்த சீரியலுக்கு மூவ் ஆன் ஆக போகிறேன், இன்னும் கொஞ்சம் பெரிய பிளாட்ஃபார்மில் நீங்கள் என்னை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலோட டேரக்டர், அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் என் கூட நடித்த ஹீரோ, இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. நான் ரொம்பவே டிமோட்டிவாக இருக்கும்போது என்னை மோட்டிவேட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து நம்மள சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, என்னை என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. அஞ்சலியாக வந்து நான் எப்பயுமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நான் வந்து இதுமாரி வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபார்வர்டில் மூவ் பண்ண பார்க்க போகிறேன். ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அது மட்டும் இல்லாமல் நியூ கேரக்டர், நியூ ப்ராஜெக்டில் என்னை வந்து ஒரு சின்ன ஒரு இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதை கண்டிப்பாக அங்கே போகிறேன். என்னோடய ஆக்டிங் வந்து பேஷன் தான், ஸோ அதை விட மாட்டேன், இந்த சீரியலை மட்டும் நான் லீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஷாபனா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கமெண்ட் செக்ஷன் படியில் எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் போரான கதைக்களமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் ஷாபனா அவர்கள் போகிறாங்க அப்படின்ற பேச்சுக்கள் எல்லாருக்குமே ஏற ஆரம்பிச்சிருச்சு. மேபி அதுவும் இருக்கலாம். பட் ஷாபனா வந்து எந்த சீரியல் நடிக்க போகிறாங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் தெரியல. பட் ஷாபனாவோட ரோலில், அஞ்சலி அப்படின்ற ரோலில் யார் நடிக்க போகிறா அப்படின்றதும் இன்னும் தெரியல. ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த சீரியல் கொஞ்சம் டல்லாக போயிட்டு இருக்கும் சமயத்தில் இப்போ ஷாபனாவும் போயிட்டாங்க அப்படின்னா அந்த சீரியல் என்ன ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ பொறுத்து இருந்தால் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.